அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் 2 மாநில கட்சிகளுக்கு தான் போட்டி என்பதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னைக்கு அதிமுக வந்து என்டிஏ கூட்டணி தான் தலைமை என்று சொன்னதை அதிமுகவின் தொண்டர்களே ரசிக்கலையே. வாக்காளர்கள் பொதுமக்கள் ரசிப்பதற்கான இடம். ஏன்னா 67க்கு பின்பு எந்த தேசிய கட்சிக்குமே இங்கே எழுச்சி நடக்கவே இல்லை. எல்லாருமே வரலாம் போகலாம், இந்தியா முழுமைக்கும் நீங்கள் வந்து ஆட்சி செய்யலாம். ஆனால் தமிழர்களை வந்து ஆட்சி செய்வது என்பது எளிதான விஷயம் இல்லை, அப்படிலாம் வந்து வந்துட முடியாது என்பதை ராகுல் காந்தியே சொன்னார். அதனால தமிழ்நாட்டினுடைய மனநிலையை வந்து பாஜக புரிந்து கொள்ளவில்லை. என்டிஏ கூட்டணி என்று சொல்வதே அவர்களுடைய தோல்வியினுடைய கணக்கு தொடங்குகிறது. அப்படி சொல்லாம நீங்க அதிமுகவை முதன்மைப்படுத்துகிற அரசியலை செய்தால் கூட அவர்களுக்கு ஒரு வலுவான வாய்ப்பு கூட உருவாகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அப்படிலாம் இல்லாம பார்த்துக்கிட்டாங்கல்ல. எல்லாத்தையுமே எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் அமித்ஷா தலைமையில், பியூஷ் கோயல் தலைமையில் டெல்லியில் எடுக்கிறாங்கிறப்பயே அவர்களுடைய அரசியல் தேர்தல் வாக்குறுதி கூட பிரதமர் வந்து கொடுக்க போறாருலாம் சொல்றாரு. அதாங்க அவர் வந்து பிரதமர் சொல்லுகிற எதையாவது தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்களா? ஒரே செகண்ட். மோடி வருவாரே தவிர தமிழ்நாட்டிற்கு நலத்திட்டங்கள் வருகிறதா? 12 ஆண்டு காலமாக நீங்கள் வந்து மத்தியிலே அரசாங்கத்திலே அதிகாரத்தின் உச்சியிலே அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு நீங்க இப்ப சமீபத்தில் வந்த பட்ஜெட்ல முதற்கொண்டு நீங்க என்ன தந்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டு நலன் சார்ந்து எதையுமே செய்யாத பாஜக, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகத்தை மட்டுமே செய்கிற பாஜகவை தமிழர்கள் துரத்தி அடிப்பார்கள். அதனால அதிமுக கூட வரதுனால அதனுடைய பயனை அதிமுகவும் சேர்த்து அனுபவிக்க போகுது. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால சும்மா அந்த தாவேகாவை காட்டி காங்கிரஸ் பேசுறதுலாம் ஒரு சின்ன ஒரு வித்தை தான். அதையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா எல்லாருமே சூசைட் பாயிண்ட வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால எல்லாரும் உள்ள குதிச்சிருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி எட்டி பார்த்ததுல 41 பேர் கரூர்ல காலி ஆயிட்டாங்க. மற்றபடி எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு திரும்பி வந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி வருமே போகுமே தவிர இதை காட்டிலாம் அரசியல் செய்யவே முடியாது. ஒரு கவிதையில சொல்லுவாங்க, நிலாவை ரசிக்கலாம் வசிக்க முடியாதுமாங்க. அது மாதிரி தான் நட்சத்திரங்களை தூரத்துல இருந்து பார்க்கலாம். அவர்கள்லாம் அரசியல்வாதியாக மக்கள் தொண்டர்களாக ஒரு நாளும் மாறவே முடியாது. அதுக்கான கல யதார்த்தம் கிடையவே கிடையாது. தாவேகா இந்த முறை வந்து தனிமைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டினுடைய அரசியலும் தனிமைப்படுத்தப்படும். தாவேகா அதிகபட்ச வாய்ப்பு என்னன்னா நாம் தமிழர் கட்சி இடத்தை பிடிப்பதுதானே தவிர நடக்க போற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அதனோட சந்தேகம் இல்லை. ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா 2 தான் கேள்வியை தவிர மிச்சம் யாருக்குமே இங்க வந்து தமிழ்நாட்டு அரசியலிலே வேடிக்கை காட்டலாம், வித்தை காட்டலாம், வெல்லவே முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.